இறை வணக்கம். இறை வணக்கம். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என் 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 உறவுகளே? என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், கண்டுபிடித்து விட்டேன். தாத்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இப்போ நாங்கள் யோசித்து பார்க்குறோம். நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இல்லை, இறைவனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு சொல்லலையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். தாத்தா கரெக்டாக சொல்கிறேன் தாத்தா. இவ்வளோ கேப் ஆச்சு இன்னும் தாத்தா. நான் உங்களுக்கும் வணக்கம் சொல்லியே நாங்கள் நினச்சிருந்தோம். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்களே தாத்தா. எப்படி தாத்தா? ஓகே செல்வங்களே, சும்மா சும்மா அப்படி ஒரு விளையாட்டு பேச்சு. என் அன்பு தெய்வங்களே, என் உடன்பிறப்புகளே, என் உடன்பிறப்புகளே, எனது அன்பு தெய்வங்களே. தாத்தா நீங்கள் நல்லா ஜோக் அடிக்கிறீங்க தாத்தா. எனது அன்பு உயிர்களே, என்ன வச்சோம் நீங்களே தாத்தா. ஆம் சொல்லுங்களே. உங்கள் அனைவருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் அதில் கவரப்பாகிறீர்கள் இல்லையா தாத்தா? சரி தாத்தா, இப்போ நீ என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. எனது அன்பு தெய்வங்களே, பாரு என்னை அறியாமல் இல்லை, அன்பு தெய்வங்களை என்னை இந்த முறை சொல்லிட்டேன். அப்போ உண்மையிலே நீங்கள் தெய்வம்தான். சரி தாத்தா, நீங்களும் தெய்வம்தான். நீங்கள் எப்போ எங்களுக்கு சொன்னீங்களோ அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்களும் தெய்வம்தான் என்று சொல்லுகிறோம். அப்போது உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்க தாத்தா. ஒரு நாள் எனக்கு வயது 8 இருக்கலாம். என் தந்தை கோலார் தங்க சுரங்கம் சாம்பியன் ட்ரீப் அங்கே இருக்கும் கெணிகளிலேயே மைன்ஸுகளிலேயே பெரிய மைன்ஸ் சாம்பியன் ட்ரீப் மைன்ஸ். சாம்பியன் ட்ரீப் மைன்ஸ்லையும் ஒரு 4-5 தங்க சுரங்கங்கள் இருக்கிறன. இது பெரிய சுரங்கம். இந்த சுரங்கத்தின் ஆழம்தான் 10,000 அடி ஆழம் வரும். உலகத்திலேயே 2வது ஆழமான தங்க சுரங்கம் நமது இந்திய நாட்டில் கர்நாடக மாநிலத்தில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் சாம்பியன் ட்ரீப் மைன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த சுரங்கம் இருக்கிறது. அதில் என்னை பெற்றெடுத்த என் தந்தை வேலைக்கு சென்று மிகவும் களைப்பாக வந்தார் வீட்டிற்கு. என்றுமே அந்த நிலையில் அவர் வீடு வந்ததில்லை. அவர் கவலையாகவும் சுஸ்தாகவும் மிகவும் வலுவிழந்து வந்து அமர்ந்தார். ஒரு ஸ்டூல், பலகை ஸ்டூல் இருந்தது. எங்கள் வீட்டிலே இருந்த ஒரு பெரிய உட்காரம், ஒரு இருப்பிடம், ஒரு ஸ்டூல், 4 கால்களுடைய பலகையால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூல் இருந்தது. அதை அவர் அந்த செவுற்றின் புறமாக தள்ளி அந்த செவுற்றிற்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி வைத்துவிட்டு அதில் அம்மாடா
அப்படி என்று மூச்சு மேல் மூச்சு, மூச்சை விட பெருமூச்சு விட்டுக்கொண்டு அமர்ந்தார். உடனே என் தாயார் விரைவாக பக்கத்தில் இருந்த ஒரு சிறு அறை, அதுதான் எங்களுக்கு கிச்சன். எங்களுடைய வீட்டு அளவு 10 அடிக்கு 15 அடி ஸ்கொயர் ஃபீட். அந்த சுவற்றின் பக்கத்தில் தட்டியால், குச்சியால், பாம்பு, மூங்கில் குச்சிகளால் செய்யப்பட்ட வீடு அது. என்ன தாத்தா, ஜப்பான்லேருந்து பேசுகிறீங்களா? அந்த தட்டியின் மேல் அப்படியே அமர்ந்து கொண்டு இருந்தார். சிறிது வினாடிகளுக்குள்ளேயே என் அம்மா, என் தாயார், அவருடைய மனைவி ஓடிப்போய், அருகையிலே தான் இருந்தது சிறிய வீடு, இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு ஓடி போய் பெரிய கிச்சன்லேருந்து கொண்டு வர வேண்டிய நிலைமை இல்லை. இங்கே கையை நீட்டினால் அங்கே ஒரு பல்ட் சுவற்று மேல், அதுதான் திண்ணை, அதுதான் பெஞ்ச், கிச்சன் பெஞ்ச். அது மேலேருந்து உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அப்படியே குடித்தார். பெரிய கிளாஸ், அதில் ஏறக்குறைய ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது நிறைய கொண்டு வந்து கொடுத்தார். இவர் அதை வாயில் வைத்து சில வினாடிகளிலேயே அதை குடித்து தீர்த்து விட்டார். கொஞ்சம் அமைதி கிடைத்தது அவருக்கு. நாங்கள் எல்லோரும் அவரை பார்த்து கொண்டிருந்தோம். என் அக்கா, அப்பா ஏன்ப்பா இவ்வளோ டயர்டாக இருக்கிறீங்களோ? என் மனைவி, என்னுடைய தாயார் அவரை பார்த்து, ஏங்கோ ஏன் இவ்வளோ களைப்பாக இருக்கிறீங்கோ கேட்டாங்கோ. இவர் இதே மாதிரி பெரிய மூச்சை விட்டார். இல்லை, நான் வேலையிலேருந்து வீட்டிற்கு வரத்துக்கு முன்னே என்னுடைய வேலை என்ன என்றால், உள்ளே எத்தனை பேர் போனார்கள் வேலைக்கு, மயனுக்கு உள்ளோ, அவர்களை கணக்கிட்டு குறிப்பெடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்திருந்தார்கள். அந்த டோக்கனை உள்ளே போயிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய போர்டு இருக்குது, அதில் எல்லோரும் அவங்க டோக்கன்ஸை மாட்டி வச்சுட்டு உள்ளே போவாங்க. வெளியே வரும்போது அந்த டோக்கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேல்புறத்தில் அவர்கள் அந்த டோக்கனை மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அது கணக்கெடுக்கும் ஒரு விதமான சிஸ்டம் அவங்களது. அப்படி இருக்கும்போது அனைவரும் வேலையை விட்டு கிளம்பி விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு டோக்கன் இல்லையாங்க. என்னாச்சு இந்த டோக்கன்? ஏதோ அவன் எங்கே வேலை செய்கிறான் என்ற விவரத்தை அவர் தெரிந்து கொண்டார். எப்படியோ அவங்களுடைய டெக்னிக் தெரிந்து கொண்டார். அவர் மேலே ஒரு ஷாப்ட் இருக்கிறது, ஏற்கனவே ஒரு 100 அடி மேலே அங்கே அவர் செய்துவிட்டு 100 அடிக்கு அங்கேருந்து லிஃப்ட்டில் வரணும். அவன் லிஃப்ட்டில் போயிடுவான், அங்கே கணக்கு சரியாக போயிடும். ஆனால் அன்று இவன் அந்த டோக்கனை எடுக்கவில்லை. டோக்கன் அங்கேயே இருந்தது. சரி, இவன் அங்கே வேலை செய்கிற ஆள், அவன் டோக்கன் நம்பரால் பார்த்து அவன் மேலே வேலை செய்து கொண்டு இருந்தான். ஏன் நாங்கள் அங்கேருந்து வரவில்லை என்று யோசித்து பார்ப்பதற்குள்ளே உள்ளே இருளாக இருந்தது. கருமிருளா தாத்தா? ஏஸ், உங்களுக்கு அடையாளம் சொல்ல வேண்டுமே என்றால் என்னுடைய கருப்பு தொப்பியை போல் அந்த உள்பக்கம் இருந்தது. சரி, இவன் கணக்கு கொடுக்க என்னுடைய தந்தை தொழில் அதிபருக்கு, மேலிடத்திற்கு தெரிவிக்க வேண்டும், இந்த ஒரு நர்மன் வரவில்லை என்று சொல்ல வேண்டும். இவர் தெரிவித்திருக்கிறார். ஓகே மிஸ்டர் சிந்தராஜ், யூ கோ டு த ஒர்க் ஸ்பாட், find out what happened.
give me immediate report. Come on, you go to that level. என்று அவன் வேலைக்காரன் இங்கிலீஷ் அவன் சொன்னான். எங்கள் அப்பா அதை புரிந்து கொண்டு மேலே செல்லலாம் என்று அந்நேரத்துக்கு லிஃப்டெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு விட்டது. லிஃப்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் அந்த லிஃப்டை ஓட்ட வேண்டியவனும் அந்த டிரைவரும் போய்விட்டிருந்தான். இவர் இங்கேருந்து மேலே போவதற்கு ஒவ்வொரு லெவலுக்கும் அங்கே ஒரு ஏணி வைத்திருப்பார்கள். இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ஏணி இருக்கும். இந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்கு 100 அடி அப்படி கிராஸாக சேர்த்து மேலே அந்த சுரங்கத்தின் மேலே சாய்த்து வைத்திருப்பார்கள். சரி, உடனே அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் தந்தை ஒரு லேம்ப் வச்சுருந்தார். அந்த காலத்தில் இந்த பேட்ரி டார்ச்சி அதெல்லாம் இல்லை, இருந்தது. அது மேலதிகாரிகளுக்கு மட்டும் அந்த ஒரு டார்ச் கொடுத்துருப்பாங்க. மற்ற அனைத்து தொழிலாளிகளுக்கும் லேம்ப், கார்பைடு லேம்ப் அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கும். அது 2 பாகங்கள் இருக்கும். கீழே கார்பைட் ஸ்டோனில் போட்டுருப்பாங்க. மேல் பாகத்தில் வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து கீழே இருக்கிற கார்பைட் டேங்க்குக்கு ஒரு சிறு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தில் ஒரு பின் அடைக்கப்பட்டிருக்கும், ஸ்க்ரூ பின். அந்த ஸ்க்ரூ பின்னை ஓப்பன் பண்ணால் அதிலிருந்து சொட்டு சொட்டு என்று ட்ராப் பை ட்ராப் வாட்டர் இந்த கார்பைட் டேங்க்கு உள்ளே விழும். அந்த கார்பைட் டேங்க்குள்ளே ஸ்டோன், சம் டைப் ஆஃப் ஸ்டோன், அந்த ஸ்டோன் மேலே அந்த தண்ணிங்க ட்ராப்பாக விழுந்த உடனே அதிலிருந்து ஒரு விதமான கேஸ் வெளிவரும். அந்த கேஸ் இருந்து மேலே டேங்க்கு என்று சொல்லப்படும் வழியாக வெளியில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஒரு சிறு அதுக்கு பர்னர் என்று சொல்வார்கள். அந்த பர்னரு எரிந்து கொண்டிருக்கும். அதுக்கு அந்த கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேம்பை கொளுத்துனாக்கா அந்த பர்னர்லேருந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இவர் அந்த விளக்கை அது ஒரு கேனில், சின்ன கேனில் எரியக்கூடிய அலுவலில் தான் அதிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கும். இவர் மேலே போய் பார்க்கலாம் என்று 2 ஆண்களை பிடித்து கொண்டு ரெயிலிங் ஏனியில் 2 பக்கம் கோலுக்கு அந்த 2 பக்கத்தை பிடிச்சி கொண்டு ஒரு பாதி தூரம் போய்விட்டான். இன்னும் சில தூரம் போய்விட்டான். போய்கொண்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரு ராடு, இந்த ஸ்டெப்ஸுங்க இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஸ்டெப்பு கழுந்து அது கீழே விழுந்துட்டு இருக்குது. எவரி 1 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டெப்புங்க இருக்கும். அந்த ஸ்டெப்பை மோஸ்ட்லி அதை யாரும் யூஸ் ஆகிறதே இல்லை. அது பல ஆண்டு காலங்களாக அது அந்த ஏணி இருந்துருக்குது. இவர் அதை விட்டால் வேறு வழி இல்லை மேலே செல்வதற்கு. அவர் மேலே அந்த 2 ஆணில் பிடித்து கொண்டு மேலே போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆணில் அந்த இரும்பு துண்டு இல்லைங்க. அவர் அது மேலே போகும்போது அங்கே காலை வச்சோடனே அங்கே படிக்கட்டு இல்லை. அங்கேருந்து அவர் அப்படியே கீழே விழுந்துட்டுருக்காரு. கீழே விழுந்தோடனே பிடிச்சாங்க லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கின்னு இன்னொரு ஹேண்டில் கீழே விட்டு தொங்கி நின்றுக்கிறார். மேலேருந்து 100 அடி இருட்டறை கீழே விழும்போது அந்த லேம்ப் அவருடைய துணி மேலே பட்டு அதை கேஸ் ஆஃப் ஆகிட்டோன்னே அதை அணைஞ்சு போயிட்டு, அதெல்லாம் அணைஞ்சோடனே கரும் சூழ்நிலை கீழே விழுந்துருக்காரு. ஒரு கையால் அதை பிடிச்சிக்கின்னு அது விளக்கு அமைச்சிட்ருக்குது. விளக்கு அமைக்கிறதுக்கும் அவர் விழுறதுக்கும் சீராந்துக்குது. அந்த நிலையில் அவர் கீழே விழும்போது அம்மா பயங்கரமாக ஒரு சத்தத்தை எழுப்பியிருக்கிறார். அம்மா என்னை காப்பாற்றுமா என்ற பொருள் கொண்ட அம்மாட்டு பயங்கரமாக கத்தி முடிஞ்சார்.
எப்போ அம்மா பயந்து அலறி கத்துனாரோ உடனே அந்த விளக்கு எரிந்துவிட்டு இருக்குது. அணைந்து போன விளக்கு இவர் கீழே விழுகிற சமயத்தில் அம்மான்ட்டு மாதாவை நினச்சிக்கின்னு அவர் குரல் எழுப்பியிருக்கிறார். அவர் குரல் எழுப்பின சில வினாடிகளுக்குள்ளேயே அந்த விளக்கு தானாக எரிய ஆரம்பிச்சுக்குது. மாதாவின் மகிமையை பார்த்தீங்களா? அப்போ பார்த்தாக்கா அவர் இந்த படிக்கட்டு ஒன்றி விழுந்துட்டுக்குது. நம்ம அதிலேருந்து விழுந்துக்கிறோம். இவர் ஏதோ அந்த படிக்கட்டு இல்லாததுனால விழுந்தோம், எப்படி விழுந்துன்னு அவருக்கு தெரியல. அப்போ உடனே வந்து அந்த அம்மான்னு கூப்பிட்ட உடனே அந்த விளக்கு எரிய இவர் அது பார்த்து அந்த நிலையில் அவர் அப்பேற்பட்ட டயர்டு. எப்படி வறுக்குது, மேலே போதா கீழே போதா வச்சாது. கீழே போனாலும் விளக்கு இல்லை, மேலே போனாலும் விளக்கு இல்லை, கையில் விளக்கு இல்லை. எப்படி அது இருட்டு நிலையில் பலோலத்தில் சுரங்கும். அவர் அப்படி விழும்போது அவர் அம்மாண்டு கத்துன உடனே அந்த விளக்கு எரிஞ்சிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். பாருங்கள், மாதா தேவத்தாய் அவர்களுக்கு அனார்த்தருக்கு அந்த விளக்கை எரிய வைத்திருக்கலாம். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அந்த மாதிரி இவர் ஏன் இவ்வளோ டயர்டாகிறீங்க, என்னங்க ஏன் இப்படி இவ்வளோ டயர்டாகிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் அனுபவித்து எப்படியோ நான் வந்திருக்கிறேன். அவரால் அதுக்கு பிறகு இன்னும் பேசவே முடியும். ரொம்ப டயர்டாக இருந்துட்டு போய் அப்படியே படுத்துட்டு பாருங்கள் என் சொந்தங்களே, பாருங்கள் என் உடன்பட்டிருக்கிறே. எப்போ ஒரு இறைவனுடைய தாயை என்னை காப்பாற்ற அம்மா என்ற பல பொருள்களை கொண்ட ஒரே குரல் அம்மா. உடனே விளக்கு எரிந்திருக்கிறது. அவர் அதன் பிறகு அந்த சிறிய வெளிச்சத்தில் மேலே செல்ல வேண்டுமோ கீழே செல்ல வேண்டுமோ, உயர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் முடிச்சுட்டு ஒரு டயர்டாக வீட்டுக்கு வந்துடுறார். பார்த்தீங்களா மாதாவின் மகிமை. இப்போது அக்டோபர் மாதம், மாதாவின் மாதம், ஜெபமாலையின் மாதம். எல்லோரும் வீட்டில் அங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த சமயத்தில் ஏன் நம்ம ஜெபமாலை செய்ய வேண்டும்? ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? மாதா யார்? மாதனா யாருன்னா அது மாதான்னு பாருங்கள். அந்த தாய் வந்து என் தந்தையை காப்பாற்றி இருக்கிறார். எப்படிப்பா மாதாவுன்னு காப்பாற்றினாக்கா இவர் மாதாவை தான் கூப்பிட்டுக்கிறார் நாட்டுக்கு. அம்மா ஒரே கையில் பிடிச்சிக்கின்னு அந்த காலில் படிக்கட்டு இல்லாத அந்த காலி இடத்துல அவர் அந்நேரத்துக்கு ஊந்தாருன்னா நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அவருடைய உடம்புடைய பாகம் வெயிட் எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவர் ஒரே கையில் பிடிச்சிட்டு கீழே வந்துக்கிறாரு என்றால் அது அம்மான்னு மாதாவை கூப்பிட்டதுனால் உடனே அந்த லைட் எரிஞ்சிருக்குது. அது எப்படி எரிஞ்சிச்சுன்னு யூகிக்க முடியவில்லை. அந்த ஜெபமாலை வீட்டில் இரவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நான் மாதாவை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் எப்போ 8 வயசு இருந்தேனோ அந்த சமயத்தில் என் தந்தைக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவர் சொன்னார். நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு உடன்பிறப்புகள் அந்த சமயத்தில் ஒரு 5-6 பேர் இருந்திருப்பாங்க. மொத்தத்தில் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் 12 பேர். என் அப்பாவிற்கு நாங்கள் 12 பேர். எப்படி இறைவன் ஜீசஸுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்களோ, உதவிக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்களோ, அந்த மாதிரி என்னுடைய தந்தைக்கு நாங்கள் 12 பேரும் இருந்தோம், ஆண்களும் பெண்களுமாக. அந்த மாதாவின் இடத்துல என் அம்மா இருந்தார். ஓகே, நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பாமல் போகிறீர்களோ அது உங்களை சேர்ந்தது. காது இருப்பவர்கள் நான் சொல்வதை கேட்கட்டும்.
நம்பிக்கை உள்ளவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நான் பேசுவதை கேட்கட்டும், நம்பட்டும். நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் கவலைப்பட போவதும் இல்லை. ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், என்ன நடந்தது, தேவத்தாய் என் குடும்பத்திற்கு, என் அப்பாவிற்கு எப்படி உதவி செய்தார்கள் என்ற ஒரு ஒரு சம்பவத்தை, நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, சொல்லுங்களே. அவ்வளவுதான். அதிகம் மேலே நான் பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. வணக்கம்.